டிஎன்பிஎஸ்சி கணிதம் ஷார்ட்கட் மெத்தட் ஏற்கனவே 2 டிஜிட் எனி நம்பர் எப்படி ஷார்ட்கட்டாக போகிறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5னா ஒரு நம்பருக்கு அடுத்தது 5 இருக்கும். உதாரணம் 15, 25, 35, 45, 55 இப்படி வர்ற ஸ்கொயரை அந்த 2 டிஜிட் ஷார்ட்கட்டை விட இது இன்னும் சுருக்கமாக போடலாம். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 25க்கு 5 மீதி 2 ஞாபகம் வச்சுங்க. 2 இந்த 3 நம்பரையும் பெருக்குங்க. 4 5 5 I2 10 ஏற்கனவே மீதி ஒரு 2 12க்கு 2 மீதி இருக்கிறது 1. இப்போ இந்த 1 ஃபர்ஸ்ட் நம்பரை அதே நம்பரை பெருக்குங்க. 4 1 1 ஏற்கனவே மீதி ஒரு 1 1 1 2 ரைட்டுங்களா. இது 15 ஸ்கொயர். அடுத்தது 25 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் தான். 5 இந்த 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 25க்கு 5 மீதி 2 இந்த 3 நம்பரையும் பெருக்குங்க. 25 10 2 20 20 மீதி ஒரு 2 இல்லையா, அந்த 2 22க்கு 2 மீதி என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்ப இந்த 2 அதே நம்பர் பெருக்குங்க. 2 4 மீதி ஒரு 2 6 இது 25 ஸ்கொயர். அடுத்தது 35 ஸ்கொயர் பாருங்க. 35 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே லாஜிக் தான். 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 25க்கு 5 மீதி 2 3 5 5 2 30 ஒரு 2 32க்கு 2 மீதி 3. இந்த 3 அதே நம்பர் பெருக்குங்க. 3 9 9 3 12. அடுத்தது பாருங்க 45 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே லாஜிக் தான். 5 25க்கு 5 மீதி 2 இந்த 3 நம்பர் பெருக்குங்க. 4 5 20 22 40 இந்த மீதி ஒரு 2 42 42க்கு 2 மீதி 4. இந்த 4 அதே நம்பர் பெருக்குங்க. நாங்க 16 16 மீதி ஒரு 4 20. அடுத்தது பாருங்க 55 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே லாஜிக் தான். 5 25க்கு 5 மீதி 2 இந்த 3 நம்பர் பெருக்குங்க. 5 25 25 2 50 50 மீதி ஒரு 2 52 52க்கு 2 மீதி 5. அப்ப இது 5 25 25 ஒரு 5 30. அடுத்தது பாருங்க 65 ஸ்கொயர். 65 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே லாஜிக் தான். இந்த 5 பெருக்குங்க. 5 25க்கு 5 மீதி 2 3 நம்பர் பெருக்குங்க. 6 5 30 32 60 60 ஒரு 2 62 62க்கு 2 மீதி 6. இந்த 6 அதே நம்பர் பெருக்குங்க. 6 36 36 ஒரு 6 42. இதே மாதிரி இதுக்கு பேர் என்னன்னா ஆஃப்டர் 5 வர ஸ்கொயர் ரூட் அப்படின்றத பாருங்க. இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும்.